கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காக தேவனை நன்றியுடன் நான் துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு செய்த பெரிய ஈவுக்காக தேவரை நான் சோஸ்தரிக்கிறேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்க முற்படும் பொழுது உங்களுடைய ஆவியானோட ஒத்தாசையை அதிகமாய் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மிஸ்ஸாடி நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுவதை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய சத்தம் எங்கள் மத்தியில துணிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் எங்களுக்கு பொறுத்தருளி மன்னித்து உங்களுடைய ஆவியானோட சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 11ஆம் அதிகாரம். வடதிசை ராஜா. கடந்த வகுப்புகளின் அடிப்படையில் தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தில் வடதிசை ராஜா என்பது அமெரிக்கா தேசம் என்றும், அதை தொடர்ந்து அது உலகத்தை ஒன்றி இணைக்கிற அந்த அனுபவத்தை நம்ம படித்து, உலகம் ஒன்றி இணைந்து களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யமாக, அதாவது அரசியல் அதிகாரத்தோடு கூட சபையினுடைய அதிகாரமும் சேர்ந்து செயல்படுத்துகிற ஒரு ராஜ்யமாக உலகம் முழுவதும் அமெரிக்கா வரை உண்டாக்கப்பட போகிறது. அப்படி உலகம் முழுவதும் காணப்படுகிற உலகளாவிய ரோம ராஜ்யத்தை, சபையும் தேசமும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற ராஜ்யத்தை, சபையின் கோட்பாடுகளை தேச அதிகாரத்தின் மூலமாக மனிதனிடத்தில் வலியுறுத்துகிற ராஜ்யத்தை அடையாளம் கண்டு கொண்டான். இப்போ அந்த வடதிசை ராஜ்யத்துக்கு எதிராக, அது உலகத்தை ரோம ராஜ்யத்துக்கு மரியாதை செலுத்தும்படியாக ஞாயிறு ஓய்வை கட்டாயப்படுத்துகிற அந்த நிலையிலே 7ஆம் நாள் தொழுகைக்கு எதிராக அது செயல்படும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து என்ன நடக்கும் என்பதை தானியேல் 11ஆம் அதிகாரம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வடதிசை ராஜாவுக்கு எதிராக உலகம் இணைந்து தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக சட்டங்களை ஏற்றுகிற அந்த நிலையில அந்த ராஜ்யத்தை கலங்க பண்ணுகிற செய்தி உண்டாகிறது. ஒரு செய்தி வடதிசை ராஜாவை கலங்க பண்ணுகிறது. அந்த செய்தி என்ன கலக்கம் அங்கே உண்டாகப்படுகிறது, அந்த வடதிசை ராஜா என்ன செய்யும் என்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது அது வடக்கிலும் இருந்தும் கிழக்கிலும் இருந்தும் வருகிற ஒரு செய்தி அந்த ராஜ்யத்தை கலங்க பண்ணும் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி அந்த தேசத்தை வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் வருகிற அந்த செய்தி கலங்க பண்ணும்போது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது மிகவும் மூர்க்கம் கொண்டு அநேகரை அழிக்க புறப்பட்டு செல்லும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம விளங்கிக் கொள்வதற்கு இங்க உட்கார்ந்துகிட்டு வடக்கு என்ன கிழக்கு என்ன நம்ம ஒரு வியாக்கியானத்துக்குள்ள வர முடியாது. ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலில் தானியேல் புத்தகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த வடக்கில் இருந்து கிழக்கில் இருந்து செய்தியை நான் விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த ஒத்தாசை வேணும் அப்படின்னா வெளிப்படுத்தலோட ஒத்தாசை வேணும். அங்க போய் படிச்சுதான் நம்ம இதை விளங்கிக்கணுமே தவிர இங்க உட்கார்ந்து கொண்டு விளங்கிக் கொள்வது அல்ல. மற்ற வேத வாக்கியங்களின் மூலமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தத்துவம் நம்ம புரிந்து கொள்வதற்கு எதுவாக விளங்கிக் கொள்வதற்காக இதை படிக்கணுமே தவிர நம்ம பாட்டுக்கு வடக்கு ஒண்ணு கிழக்கு ஒண்ணு நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. அஞ்ஞான ரோமன வலுசர்ப்பத்தினுடைய சத்தம் அங்கே இருக்கும், சிறுத்தையினுடைய அந்த சுவாபம் அங்கே இருக்கும். அந்த அமெரிக்க தேசம் உலகத்தை ஒன்றி இணைக்கும்.
ஒன்றிணைத்த பொழுது என்ன உண்டாகிறது என்று சொன்னா, தேவனுடைய சட்டத்துக்கு எதிராக அது செயல்படும் பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து வருது செய்தி வருகிறது. அதை எதிர்த்து என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, வடதிசை ராஜா போராட பிரயாசப்படும் போது அது கலங்கி நிற்கிறது என்று வசனம் சொல்கிறது. அது கலங்கி நிற்கிறது. அதால என்ன செய்ய முடியல, அதை எதிர்கொள்ள முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு செய்தி உலகளாவிய ராஜ்யத்தை, இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த ராஜ்யத்தை கலங்க பண்ணுகிறது என்று சொன்னால் அது நிச்சயமாகவே ஆச்சரியமான ஒன்று. அவங்களால அதை ஒண்ணுமே செய்ய முடியல, அதனால கலங்க பண்ணுகிறது என்று சொன்ன அதனால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னா அது கோபம் பட்டு வீரியம் கொண்டு என்ன செய்யறது, அநேகரை சங்காரம் பண்ண போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ எங்க பார்க்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்துற விசேஷ புஸ்தகத்துல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. இங்க வலு சர்ப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, உலகளாவிய ராஜ்யம். ஸ்திரீ எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய சபை, பரிசுத்தமான சபை. இந்த சபையின் மீது அதற்கு கோபம். ஆனா அந்த சபையால் ஒண்ணும் செய்ய முடியல. அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அவருடைய சந்ததி தேவனுடைய வார்த்தையும் இயேசுவை பற்றின விசுவாசத்தையும் பின்பற்றுகிற அந்த சந்ததி மனம் மாறி வருகிறவர்களை, இந்த சபையினுடைய ஊழியத்தினாலே மனம் மாறி வருகிறவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போயிட்டு. இதைத்தான் நம்ம தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அங்கே ஸ்திரியை எதிர்த்து கோபம் வருகிறது, ஆனா ஒண்ணு செய்ய முடியல. அவருடைய சந்ததி, அந்த ஸ்திரியின் மூலமாக உபதேசிக்கப்பட்டு பாபிலோன் விட்டு வெளியே வருகிற அந்த சந்ததியோடு கூட அது யுத்தம் பண்ண இருக்கிறது. அதே காரியத்தை இங்க பார்க்கிறோம். வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து வருகிற செய்தி அதை கலங்க பண்ணும். அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா, அநேகரை அழிக்கவும் சங்காரமான மகா உத்தரத்தோட புறப்பட்டு போகிறது. அவருடைய சந்ததியான மற்றவர்களை யுத்தம் பண்ண போயிடுச்சு. இப்போ ஒரு பிக்சர் வெளியே நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம பாட்டுக்கு 11 உட்கார்ந்து மோதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா விளங்க முடியாது. தானே 11 உட்கார்ந்து நீங்க நம்மளுடைய சொந்த வியாக்கியானத்துக்குள்ள போயிடும். தானியேலை விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்துறதுக்கு போகணும். வெளிப்படுத்தல போகும்போது ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆமா இங்க ஸ்திரீயின் மீது கோபம், ஆனா சந்ததியோட யுத்தம் பண்ணுகிறது. அங்க பாக்குறோம் கிழக்குல இருந்து வடக்குல இருந்து செய்தியை கொண்டு வருகிறது. அப்ப யார் அந்த செய்தியை கொண்டு வரா? ஸ்திரீ கொண்டு வருகிறது. அந்த செய்தினால அது கலங்கி போய் இருக்கிறது. அதனால ஒண்ணும் செய்ய முடியல. அதனால மற்றவர்களோட யுத்தம் பண்ண அது போயிடுச்சு, சங்காரம் பண்ண போயிடுச்சு. நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து வருகிற செய்தி என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, நம்ம படிப்போம். வடக்கிலிருந்து வருகிற செய்தி என்ன? நீங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு போவீங்கன்னா, இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசல் வழியிலே வந்தார்கள். வடக்கிலிருந்து வருகிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எருசலேமுக்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே முத்திரை போடுகிறார்கள். அந்த முத்திரையை பெறாத மற்றவர்களை அவர்கள் வெட்டி போடுகிறார்கள். அதாவது துன்மார்க்கத்தை எருசலேமிலிருந்து நீக்குகிறார்கள். முத்திரையை பெற்றவர்கள் பரிசுத்தவான்களாகவும் முத்திரையை பெறாதவர்கள் துன்மார்க்கர்களாகவும் இருப்பதனால அந்த துன்மார்க்கரை வெட்டுகிறார்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்க உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு என்றார். பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்கள் நோக்கி, நீங்க இவன் பின்னாலே நகரம் எங்க உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்தினுள்ளே இருந்த மூப்பரிடத்திலே துவக்கம் பண்ணினார்கள். பின்பு அவர்கள் நகரத்திலே போய் வெட்டுவார்கள்.
இங்க என்ன ஒரு செய்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு 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 கூட்டம் முத்திரிடப்படுகிறது, ஒரு கூட்டம் வெட்டப்படுகிறது, கைவிடப்படுகிறது. அப்படின்னு சொன்னா பார்த்தோன்னே என்ன விளங்குது அப்படின்னா, ஒரு நியாய தீர்ப்பு முடிச்சு போச்சு. எருசலேமில் நியாய தீர்ப்பு முடிச்சு போச்சு. அந்த நியாய தீர்ப்பு முடியும் போது ஒரு கூட்டம் முத்திரையை பெற்றுக் கொள்கிறது, ஒரு கூட்டம் வெட்டப்படுகிறது, இல்லாமல் போகிறது. அப்படின்னு சொன்னா அவர்கள் துன்மார்க்கமாய் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இவர்கள் துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள் சபையில் இருந்து நீக்கப்படுகிறார்கள், எருசலேமில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இனி எருசலேமிலே பங்கு கிடையாது. இந்த காரியத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதில் கேட்க சொன்னார். ஆரம்பிக்கிறது எங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துல. ஆண்டவருடைய கோபம், வெட்டிரு, நீ கண்ணு தப்ப விடாத, ஸ்திரியான குழந்தையான நீ வெட்டிரு, முத்திரை பெறாத ஒருத்தனை விடாத. தீர்க்கதரிசி அதை சொல்றாங்க. சபை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் தேவனின் கோபத்தின் தாக்கத்தை முதலில் உணர்ந்ததை இங்கே காண்கிறோம். முதல் ஆண்டவர் நியாய தீர்ப்பை யாருக்கு கொடுக்கிறார் கேட்டீங்கன்னா, தேவனுடைய சபை, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை. எனக்கான தேவனுடைய பிள்ளைகளை, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை முதலாவது சுத்திகரிக்கப்படும் என்கிற செய்தி வடக்கில் இருந்து வருகிற செய்தியே ஆகும். தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நியதி வேதாகமத்திலே நாம் பரவலாக பார்க்க முடியும். ஆண்டவருடைய திருச்சபையை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் பரிசுத்தப்படுத்தும் பொழுது, சபையில் இருக்கிற துன்மார்க்கத்தை நீக்கும் பொழுது, துன்மார்க்கத்தை நீக்கும் பொழுது, பதரை நீக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு கூட்டத்தார் முத்திரையிடப்படுகிறார்கள், காக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் கைவிடப்படுகிறார்கள். இப்படி ஆண்டவருடைய திருச்சபைக்கு நியாய தீர்ப்பு வழங்கி ஒரு கூட்டத்தாரை பரிசுத்தவான்கள் என்றும் ஒரு கூட்டத்தாரை துன்மார்க்கர்கள் என்றும் தீர்க்கிற அனுபவம் முதலாவது தேவனுடைய சபைக்கு நடக்கிறது என்கிற செய்தியை தீர்க்கதரிசன ஆவி நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய திருச்சபை சுத்தப்படுத்தப்படும் என்கிற அந்த வாக்குறுதி வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தை அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டத்தையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க அப்படின்னு சொன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6:7-8 நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஆகான் வஞ்சித்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பொருளாசை பிடித்து தன்னுடைய கூடாரத்துக்குள் பொருட்களை புதைத்து வைத்து விடுவார். ஆயி பட்டணத்தை பிடிக்க போவார்கள், பின்னிட்டு ஓடி வருவார்கள். என்ன அப்படின்னு பார்த்தா, சாபத்தீடானது உன்னுடைய பாளையத்தில் இருக்கிறது. அதை கண்டுபிடித்து அதை நீக்கிய பின்புதான் வெற்றி. இதை தீர்க்கதரிசியுடைய ஆவியினுடைய புஸ்தகத்துக்கு போனீங்க, அந்த சம்பவத்தை எடுத்து ஆண்டவருடைய சபையினுடைய சுத்திகரிப்பை குறித்தவர்கள் விளக்குகிறதை பார்க்க முடியும். ஆகான் தேவனுடைய சபையில் இருக்கும் பொழுது ரட்சிப்பு கிடையாது, வெற்றி கிடையாது. அந்த ஆகான் என்ன செய்யப்பட வேண்டுமானால் நீக்கப்பட வேண்டும். இதோ நான் யோசுவாக்கு முன்பாக வைத்துக்கள், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் சொன்னா, ஆகானை துன்மார்க்கனை நீக்குவேன். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் சொன்னா, என்ன நம்பிக்கை இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னா, இதனுடைய அக்கிரமத்தை நீக்கி போடுவேன். அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் என்பதுதான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் வடக்கில் இருந்து வருகிற செய்தி. ஏன்னா தீர்க்கதரிசியுடைய எழுத்துக்களை போய் நம்ம படிக்கும் பொழுது இது இன்னும் வலியுறுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியும். நான் எல்லா குறிப்பையும் இங்க கொண்டுட்டு வரல, சத்தியத்தை மாத்திரம் சொல்வதற்கு பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உண்மையிலேயே மனம் மாறியவர்களை சபைக்குள் கொண்டு வரும்போது, சாத்தான் அதே நேரத்தில் மனம் மாறாதவர்களை அதன் ஐக்கியத்துக்குள் கொண்டு வருகிறார்.
கிறிஸ்து நல்ல விதையை விதைக்கும் போது சாத்தான் களைகளை விதைக்கிறான். சபையின் உறுப்பினர்கள் மீது தொடர்ந்து 2 எதிரெதிர் தாக்கங்கள் செலுத்தப்படுகின்றன. ஒரு தூண்டுதல் சபையின் சுத்திகரிப்புக்காகவும் மற்றொன்று தேவனுடைய ஜனங்களின் சீர்குலைப்பிற்காகவும் செயல்படுகிறது. இந்த சபை எப்படி சுத்திகரிக்கப்படும் என்பதையும் தீர்க்கதரிசி ஆவியினுடைய எழுத்துக்களை நீங்க பார்க்க முடியும். ஆனால் சபையை சுத்திகரிக்கும் நாட்கள் சீக்கிரமாக விரைந்து வருகின்றன. The God is going to purify the Seventh-day Adventist Church. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சபையை விட்டுட்டா போயிடாதீங்க. ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு நாங்க சீர்திருத்தம் உண்டாக்குறோம், அதை உண்டாக்குறோம், இதை உண்டாக்குறோம் சொல்லிட்டு சபையை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த சபையைத்தான் சுத்திகரிக்க போகிறாரு. தனி ஏக்கங்களெல்லாம் உண்டாக்கிறாதீங்க. இது ஒரு ஊழியம் செய்யல, ஒன்னும் சரியில்லை, நாங்க ஊழியம் செய்யறோம், நாங்க 3ஆம் தூதர்கள் செய்யறோம் சொல்லிட்டு நீங்க ஒரு ஆர்கனைசேஷனை உண்டாக்கி செயல்படுறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த சபையின் மூலமா தான் ஊழியத்தை செய்ய போறாரு. He has promised to purify the church. ஊழியம் செய்யலாம். ஆண்டவருடைய பொக்கிஷத்தெல்லாம் வாங்கி நான் தனியா ஊழியம் செய்யக்கூடாது. சபையே சுத்திகரிக்கப்படும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சரி, அது ரொம்ப நேரம் போக வேண்டாம். விரைவில் நடைபெறவிருக்கும் மகா சலிக்கின்றது ஷேக்கிங் இஸ்ரவேலின் பலத்தை நாம் சிறப்பாக ஆள முடியும். இந்த அசைப்புக்கு பிறகுதான், சபையினுடைய சுத்திகரிப்புக்கு பிறகுதான் நம்ம இந்த திருச்சபையினுடைய பலத்தை பார்க்க முடியும். மேலும் அவர் அவருடைய தலத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துவார். ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் சோதனை வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. மிருகத்தின் முத்திரை நம் மீது வலியுறுத்தப்படும். இந்த நேரத்தில் தங்கம் சபையில் உள்ள கசடுகளில் இருந்து பிரிக்கப்படும். பின்பு கிறிஸ்துவின் சபை சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமோ, கொடிகள் பறக்கும் படையை போல் கிடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் தோன்றும். ஊழியக்காரர்கள் முயற்சிகளால் விதைக்கப்படும் சத்தியத்தின் விதைகள் பின்னர் முளைத்து மலர்ந்து பலனடிக்கும். ஆத்துமாக்கள் சத்தியத்தை பெறுவார்கள். அவர்கள் இயேசுவுக்காக சகிக்கும்படி துன்பங்களை தாங்கி வேதனையை சகிப்பார்கள். மனம் மாறி வர்ற அந்த கூட்டம், முளைத்து வருகிற அந்த கூட்டம், ஒரு காரியம் தெளிவா வெளிப்படுகிறது. வடக்கிலிருந்து வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சபையில் இருக்கிற துன்மார்க்கம் நீக்கப்படுகிறது. அது நீக்கப்படணுங்க. அது நீக்கப்பட்டாத்தான் நம்ம தேவனுடைய ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கிறபடி செய்து முடிக்கும். ஆண்டவர் நியாயாசரிப்பு சட்டத்தின் மூலமாக சபையை அசைக்க போகிறார். அப்படி அவர் அசைத்து சபையில் இருக்கிற துன்மார்க்கத்தெல்லாம் நீக்க போகிறார். நம்ம எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது சபைக்குள்ள என்ன செய்யப்படும்? முத்திரிடப்படும். முத்திரிடப்பட்ட ஒரு அசைப்பா, அசைக்கு பிறகு முத்திரையா? நீங்க அசைப்பை படிக்கணும். தனிப்பட்ட மனிதனுடைய அசைப்பை பார்க்க முடியும், சபை அசைக்கப்படுகிறதை பார்க்க முடியும், உலகம் அசைக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனதுக்கு ஏற்ற மாதிரி செய்தி எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணி என்ன சொல்லுது பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, எப்போ முத்திரிடப்படுகிறது நடக்கும் என்று சொல்லி. தேவனுடைய ஜனங்கள் தங்கள் நெற்றிகளில் முத்திரிடப்பட்ட உடனே அது பார்க்கக்கூடிய எந்த முத்திரையோ அல்லது அடையாளமோ அல்ல, ஆனால் அறிவார்ந்த மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் சத்தியத்தில் நிலைநிறுத்துவதாகும். ஆகையால் அவர்கள் அசைக்கப்பட முடியாது. தேவனுடைய ஜனங்கள் முத்திரையிடப்பட்டு அசைப்புக்கு ஆயத்தமான உடனே அது வரும். எப்ப முத்திரிடுதல் நடக்குது அப்படின்னு சொன்னா, நியாயாசரிப்பு சட்டம் மூலமாக சபை அசைக்கப்படுகிறதுக்கு முன்பாக. அப்ப முத்திரிடுதல் எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா, நியாயாசரிப்பு சட்டத்துக்கு முன்பாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நம்ம மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். வடக்கிலிருந்து வருகிற செய்தி என்னன்னா, the purification of the church. கண்டிப்பாக சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தேவனுடைய ஊழியம் மிகவும் நேர்த்தியாக நடக்கும். வாசிக்கிறேன் பாருங்க. சபைக்கு தேவையானது தீட்டுப்படுத்தவர்களிடம் இருந்து அது சுத்திகரிக்கப்படுவதுதான். சீர்திருத்த ஆவி நம்மிடையே தூண்டப்பட வேண்டும். மேலும் இந்த கூட்டத்தினர் மனமாற்றம் பட வேண்டும் அல்லது சபையில் இருந்து பிரிக்கப்பட வேண்டும். ரெண்டு ஒன்றுதான். அப்படியே கடைசி வரைக்கும் போயிருவோம். இப்படி பதரோட ஓடிட்டே இருப்போம், பாவத்தோட ஓடிக்கிட்டே இருக்கோம், துன்மாத்தோட கிடையாது. சபைக்கு தேவையானது சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
ஒன்னே அங்க சீர்திருத்த வேலை செய்யப்பட வேண்டும், ஒன்னே துன்மார்க்கமாக இருக்கிற மனம் மாறணும், இல்லைன்னா சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். தேவனோடு தொடர்புள்ளவர்கள் ஊக்கமாகவும் விசுவாசத்திலும் ஜெபிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். மேலும் இங்கே நிறுத்தக்கூடாது, மாறாக சபையின் சுத்திகரிப்புக்காக ஜெபிப்பதை போலவே வேலை செய்ய வேண்டும். சபையை பிரிச்சுட்டு போறதுக்கு இல்ல, இதை பாருங்க தலைவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, சபையை பிரிக்கிறதுக்கு இல்ல, ஒரு குற்றம் சாட்டுகிற ஆவியை உண்டாக்குறதுக்கு இல்ல, அவர்களை மனமாற்றம் அடைகிறதுக்கு எதுவாக நாம் வேலை செய்யணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த சபையை சுத்திகரிக்க போகிறாரு. அது எங்க இருந்து வர்ற செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்குல இருந்து வர்ற செய்தி. ஏன் இந்த சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும்? எல்லாரும் இப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இப்படியே போகும்பா, கடைசி வரைக்கும் இப்படியே போயிடும். நம்ம அதோட பெருமையை சொல்றோம், சபைக்குள்ள பதறி இருக்கும், அது பெருமையா பேசுகிறோம். ஆனா அது கடைசி வரைக்கும் அப்படி இல்லை. முதல்ல முன்னதாக சபைக்கு தேவன் நியாய தீர்ப்பை முடித்து அந்த பதரெல்லாம் நீக்க போற. ஏன் அந்த பதரெல்லாம் நீக்கணும்? அதுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, தீர்க்க தரிசன எழுத்துக்கள் இருக்கிறது, எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாம் வேதம் சொல்லுது. ஏன் அந்த வேலை நடக்கணும்? ஏன் சுத்திகரிப்பு அவசியம்? சபைக்குள்ள பாவம் இருப்பதனாலே, துன்மார்க்கம் இருப்பதனாலே, பதர் இருப்பதனாலே. என்ன எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, சபையால் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது, வலு சர்ப்பத்தை எதிர்த்து நிற்க முடியாது, வடதிசை ராஜாவை எதிர்த்து நிற்க முடியாது. சபை முழு வெற்றியை பெறணும். பதர் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது, துன்மார்க்கம் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. எல்லா ஆத்துமாக்களும் பாபிலோனை விட்டு வெளியே வந்து எருசலேமுக்கு வரணும், தேவனுடைய சபைக்குள்ள வரணும். அது நடக்காது, பதர் இருக்கும் வரைக்கும் நடக்காது. சபை பலவீனமாக இருக்கும். வடதிசை ராஜாவை, ஒருங்கிணைந்த உலகத்தை, வேதாகமத்தினுடைய கோட்பாடுகளை கட்டாயப்படுத்துகிற அந்த தேசத்தினுடைய வல்லமையை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா பலவீனமாக இருக்கிறது. ஆண்டவர் சபைக்குள்ள தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும் சொன்னா ஆகான் நீக்கப்பட வேண்டும். ஆகான் இருந்தால் தோல்விதான். ஆகையினால ஆண்டவர் என்ன திட்டத்தை அறிவிக்கிறார் சொன்னா, நீங்க இப்படி இருக்கிறீங்கப்பா, உங்களை நான் என்ன செய்வேன்? சுத்தப்படுத்துவேன். சபையில இருந்து தேவனுடைய வெளிச்சம் நீங்கிவிடும். ஆண்டவருடைய வெளிச்சம் முழுமையாய் நீக்கப்பட்டு போகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்படுகிற அந்த செய்தி, சுத்தமாக்கப்பட்ட சபை, இந்த சபை சுத்தமாயிற்று, இதுல பதர் இல்லை, இதுல களை இல்லை, இதுல துன்மார்க்கர் இல்லை, இதுல காணாமல் இல்லை, இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக மட்டும் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி இருப்பதனாலே அவர்களை பரிசுத்தமான சபையே வடதிசை ராஜா வலு சர்ப்பம் ஒன்று செய்ய முடியாது என்பதனாலே அது கலங்குகிறது. இந்த சபை சுத்திகரிக்கப்பட்டதான் பின்மாறி. நிறைய ஒரு பின்மாறிக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இந்த சபை சுத்திகரிக்கப்பட்டாதான் பின்மாறி. நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய ஆவியின் மகத்தான வெளிப்பாடானது பூமி எங்கும் அவருடைய மகிமையால் பிரகாசிக்கும். அது தேவனோடு உடன் வேலையாட்களாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை அனுபவத்தால் அறிந்து ஒரு தெளிவு பெற்ற ஜனத்தை நாம் பெறும் வரை வராது. உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற வேலை எப்ப வரும்னு சொன்னா, ஒரு தெளிவு பெற்ற ஜனம், தேவனோடு உடன் வேலையாட்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் உண்டாகிற ஒரு ஜனக்கூட்டம் அது வெளிப்படுகிற வரைக்கும் உலகம் முழுவதும் செய்தி போறதில்லை. நல்லா படிக்கிறோம் சொன்னா அவங்க 1,44,000. கிறிஸ்துவின் சேவைக்கு நாம் முழு மனதுடன் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியின் வெளிப்பாட்டின் மூலம் அளவின்றி உண்மையை அங்கீகரிப்பார். ஆனால் சபையின் பெரும்பகுதி தேவனோடு உடன் வேலையாட்களாக இல்ல, சாரி, எல்லாது இருக்கும்போது இது இருக்காது. சுயநலம் மற்றும் சுய விருப்பம் மிகவும் வெளிப்படும் போது தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற முடியாது. ஒரு ஆவி மேலோங்கி இருக்கும் போது வார்த்தைகளை சொன்னால் காயினுடைய பதிலை அது வெளிப்படுத்தும். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. சபையில
அந்த உலகாவிய ஊழியத்தை வெளிப்படுத்த 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த ஊழியத்தை சபை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஜனம் வெளிப்பட வேண்டும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தின்படி ஒரு கூட்டம் வெளிப்பட வேண்டும், முத்திரிடப்பட்ட கூட்டமாக இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தை கொண்டுதான் ஆண்டவர் உலகம் முழுவதும் ஊழியத்தை முடிக்க போறாரே, அல்லாமல் இந்த கலை நிறைந்த சபையோடு அல்ல. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். மேலும் அவர்களின் பராமரிப்பில் உள்ள சபைகள் அவர்களுடைய வேலையின் தன்மையை காட்டுகின்றன. அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் வேலைக்கு தகுதிப்படவில்லை, அவருடைய இருதயங்கள் தேவனிடத்தில் சரியாக இல்லை. சுருக்கமாக அவர்களுக்கு ஒரு கோட்பாடு உள்ளது, ஆனால் உண்மையான மாற்றமும் பரிசுத்தப்படுத்தலும் சத்தியத்தின் மூலம் இல்லை. மிக அருகாமையில் இருக்கும் பெரிய பிரச்சனையானது நியாயராசிரிப்பு சட்டம். தேவன் நியமித்தவர்களை நியமிக்காதவர்களை களை எடுக்கும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். பின்பு பின்மாரிக்கு ஆயத்தம் செய்யப்பட்ட தூய உண்மையான பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்தை அவர் பெறுவார். அந்த ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷம் சகல ஜாதிக்கு எடுத்து சொல்லப்படும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த வடதிசை ராஜாவுக்கு இந்த சபை பரிசுத்தமா இருக்கு, வலு செருப்பத்துக்கு இந்த சபை பரிசுத்தமா இருக்குது, அவனை ஒன்னும் செய்ய முடியாது. That is the power of the church of Seventh-day Adventist. கலைஞர்கள் இருக்கிறான். ஒருவேளை நம்ம ஒரு இமேஜினேஷன் மூலமாக, ஒரு கற்பனை மூலமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவர்களை தூக்கி கொண்டு சிறைச்சாலையில் போட்டார், அவர்கள் காலையில் வெளியே தெருவில் நின்று பிரசங்கித்துக் கொண்டு இருப்பார். இவர்களை நிறுத்திக் கொண்டு பீரங்கை கொண்டு சுட்டால் அது பூமாலை அவர்களுடைய கழுத்தில் விழும். இவர்களை கொண்டு நெருப்பில் அக்கினியால பொசித்தால் அவர்கள் அதை விட்டு கடந்து வெளியே வருவார்கள். இவர்களை கொண்டு கொதிக்கிற எண்ணெயில் போட்டால் அவர்கள் பச்சை தண்ணியில் குளித்தது போல எழும்பி வெளியே வருவார்கள். இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. That is the power of purified church, purified Seventh-day Adventist church. இன்னொரு செய்தி அங்க இருக்கு, கிழக்கில் இருந்து வருகிற செய்தி. இதை எங்க போய் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காட்சி அடியாதபடிக்கு பூமியின் 4 காட்சிகளும் பிடித்திருக்க கண்டே. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் கிழக்கில் இருந்து சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டே. அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். முத்திரை போட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இவர்கள் சத்தியத்துக்குள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். நம் முந்தைய வாசம் குறிப்பு முத்திரையை தான் அவங்க இனிமே விழ போறதில்லை, அவர்கள் பாவம் மேற்கொள்ள போறதில்லை, சாத்தான் அவர்கள் சோதிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, அவர்கள் வெற்றி வீரர்களாக போவாங்க. கிழக்கில் இருந்து என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, these people are sealed for heaven. இவர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. இவர்கள் முத்திரிடப்பட்டவர்கள் 144,000 பேர். இந்த சபை சுத்திகரிக்கப்படும் போது முத்திரிடப்பட்டவர்கள் இருக்க போறது எத்தனை பேர்? 144,000 பேர். அப்ப மற்றவர்கள் என்ன வெட்டப்படுவார்கள்? அப்ப சுத்திகரிக்கப்பட்ட சபை எதுன்னு கேட்டீங்கன்னா 144,000 பேர். இவர்கள் உலகத்தை கலந்து பண்ணுகிறார்கள். இவர்கள் மீது, இந்த பரிசுத்த சபையின் மீது வடக்கிலும் கிழக்கிலும் வருகிற அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்படுகிறது, இவர்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்கள் முத்திரப்பட்டு விட்டார்கள், பிசாசான இவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கள் ஒன்றும் பண்ண முடியலன்னு வடதிசை ராஜா என்ன செய்கிறது? கலங்குகிறது. இந்த முத்திரையிடுதல் 140 முத்திரையிடுதல் நிறைய தத்துவங்கள் இருக்கு. அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்றாங்க. ஏன் இவங்க முத்திரிடப்படுகிறாங்க? 144,000 தேவனுடைய சபைக்குள் எருசலேமுக்குள் அருவருப்பு இருப்பதனாலே. இல்ல அந்த சம்பவமே கிடையாதுங்க. 140 முத்திரையிடுதல் கிடையாது. வேற இதெல்லாமோ பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் 140 ஏன் முத்திரிடப்படுகிறார்கள் கேட்டீங்கன்னா, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை உண்மையாக இல்லை. உண்மையற்ற இந்த சபையை கொண்டு தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்து வர முடியாது.
இரண்டாம் முறையாக நம்ம மீட்பதற்கு வர முடியாது. ஆகையினால ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படி சொன்ன அந்த சபைக்கு நியாய தீர்ப்பை முடித்து 144,000 பேர் முத்திரையிட்டு இந்த சபையை சுத்தப்படுத்தி 144,000 பேரை கொண்டு ஊழியம் செய்ய போறார். இதை நான் கற்பனையாக சொல்றேன், நான் அந்த குறிப்பை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் ஒரு எரிச்சல் உள்ள தேவன். ஆயினும் அவர் இந்த தலைமுறையில் அவருடைய ஜனங்களின் பாவங்களை மீறுதலில் நீண்ட காலம் தாங்குகிறார். தேவனுடைய ஜனம் அவருடைய ஆலோசனையில் நடந்திருந்தால் தேவனுடைய வேலை முன்னேறி இருக்கும். பூமியின் மேல் வாசம் செய்கிற எல்லா ஜனத்துக்கும் சத்திய செய்தி எடுத்து செல்லப்பட்டு இருக்கும். நாம அவருடைய ஆலோசனை நடக்கலாம். வாசிக்க பாருங்க. தேவனுடைய ஜனம் அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை செய்தவர்களாக இருந்திருந்தார். அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்திருந்தார். பூமியின் மேல் வீச வேண்டிய காட்சிகளை விட ஆயத்தமாயிருந்த 4 தூதரிடத்தில் சத்தமிட்டு பிடித்துக்கொள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றியில முத்திரை போட்டு தீருமளவும் பூமியின் மேல் 4 காட்சிகளை வீசாதபடி அவைகளை பிடித்துக்கொள் என்ற செய்தியோடு தூதன் வானத்தின் ஊடே பறந்து வந்திருக்க மாட்டான். 7th chapter sealing of 144,000 கிடையாது. சபை உண்மையாக இருந்திருந்தார். சபை உண்மையாக இருந்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 144,000 முத்திரைக்கு காரணம் என்னன்னா, இந்த சபை உண்மையாக இல்லை. இது பதம் நிறைந்து காணப்படுகிறது, இது துன்மார்க்கம் நிறைந்து காணப்படுகிறது, பாவம் நிறைந்து காணப்படுகிறது. இதை கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் இந்த சபைக்கு நியாயம் தீர்த்து உண்மையான 144,000 முத்திரையிட்டு தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக ஊழியம் செய்ய போகிறார். அவர்கள் மூலமா மனம் தெரிந்து வருகிறவர்களை அவர் முத்திரையிட போகிறார். முதல்ல யாருக்கு அப்படின்னா சபைக்கு. முதல் முத்திரையிடுதல் யாருக்குன்னு சொன்னா சபைக்கு. அவர்கள் மூலமாக ஊழியம் செய்து மனம் தெரிந்து வருகிறவர்கள் அவர்கள் முத்திரையிடப்படுவார்கள். அவன் முதலாவது நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு சொன்ன சபைக்கு. முதலாவது கிருபையின் காலம் யாருக்கு முடியுதுன்னா தேவனுடைய சபைக்கு, சபைக்கு. அப்படி அந்த சபைக்கு நியாய தீர்ப்பை முடிச்சு கிருபையின் காலம் முடிச்சு ஆண்டவர் 144 முத்திரையிட்டு துன்மார்க்கத்துல நீக்கி அந்த பரிசுத்த சபையை அவர் வழி நடத்தும் பொழுது வடதிசை ராஜாவால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. வடதிசை ராஜாவால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. கலங்கி போவார். The power of purification is such. பரிசுத்தமாக்கப்படுவதற்கு வல்லமை அப்படிப்பட்டது. அவர்கள் நடந்து போனால் நிலப்பட்டால் எழுந்து நடப்பான். அவர்கள் வானத்தை நோக்கி மழை நின்று சொன்ன நின்றோம், மழை வீட்டு ஊத்துன்னு சொன்ன உன்னுக்கு ஊத்தும், மரித்தவர்களை எழுந்து சொல்ல எழுந்திருப்பார்கள். That is a power. That is a power. அவர்களை ஒன்னும் செய்ய முடியாது. 144,000 பேர் செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வார்கள். வெளிப்படுத்தல் 14:1 3 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. வசனத்தை குறிச்சுட்டாங்க. 144,000 பேர் குறித்து சொல்ல சீயோன் மலை நிற்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏன் இவ்வளவு விசேஷமாய் தனிமைப்படுத்தப்பட்டார்கள்? ஏனென்றால் அவர்கள் முழு உலகத்திற்கு முன்பாக ஒரு ஆச்சரியமான சத்தியத்தோடு நிற்க வேண்டும். இதுதான் செய்தி. ஏன் காரணம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஆச்சரியமான சத்தியத்தோட நிற்க போகிறாங்க. அதே சத்தியத்தை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். உலகம் கலங்கல, அன்னைக்கு உலகம் கலங்கிரும். ஏன் அப்படின்னா இந்த சபை சுத்தமாயிருக்கும், பரிசுத்தமாயிருக்கும், தூய்மையான ஊழியத்தை செய்யும். அங்கே பலர் கிடையாது, கானானியன் வருவதில்லை, அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போவார்கள். இந்த ஆச்சரியமான செய்தி என்ன செய்து அப்படின்னு சொன்னா, சபையை கலங்க பண்ணுகிறது, உலகத்தை கலங்க பண்ணுகிறது, வடதிசை ராஜாவை கலங்க பண்ணுகிறது, பரிசரப்பத்தை கலங்க பண்ணுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த சபை வடக்கிலிருந்து வர்ற செய்தி, கிழக்கிலிருந்து வர்ற செய்தி. இது என்ன? சபை சுத்தமாயிடுச்சு, அவர்களுக்கு பாதுகாப்பான முத்திரை போடப்பட்டாயிடுச்சு. அவர்களை சாத்தான் எதிர்த்து ஒண்ணு செய்ய முடியாது, அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது, அவர்களை பாதிக்க முடியாது. They run like kings on the earth. தானியேல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த உண்மையை தான் நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்பொழுது வலுசற்பமானது, கடைசி ரோம், சபையும் தேசம் இணைந்த உலகம், ஸ்திரீயின் மேல் சுத்திகரிக்கப்பட்ட 144,000 பேர் கோபம் கொண்டு அவங்க சொல்ற செய்தி கோபத்தை உண்டாக்குறது. அந்த செய்தி எங்கிருந்து வருதா? வடக்கில் இருந்து கிழக்கில் இருந்தோம். அது என்ன செய்தியா? என்ன 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 தன்மை உடையது சொன்னா, தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்பட்டது, அதுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சு. அதுல உண்மையானவர்கள் 144 முத்திரைப்பட்டுட்டாங்க, பாதுகாப்பை பெற்று விட்டார்கள். அவர்கள் ஒன்னும் செய்ய முடியாது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும்
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மாதிரி வரும் ஒரு கூட்டம் பாபிலோன் விட்டு வெளியே வாடு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த கூட்டமான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. இதைத்தான் தானியேல் 11 வாசிக்கிற. கிழக்கில் இருந்து வடக்குல இருந்து செய்தி அவளை களங்கம் பண்ணும், அவன் மூர்க்கம் கொண்டு அவர்களை அழிக்க போவான், மற்றவரோட யுத்தம் பண்ண போயிட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல செய்தி என்னன்னு இருக்கு, என்ன செய்தின்னு இருக்கு. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களும் இவங்க என்ன செய்தியோட இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு உண்மையாக இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறார்கள், அதை விட்டு விலகுவதற்கு இடையில இயேசுவை பற்றிய சாட்சி உடையவர்களாக இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனத்தினுடைய ஞானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை ஒண்ணும் செய்ய முடியல. இதுதான் செய்தி. வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வருகிற செய்தி என்ன சொன்னா, சுத்தமான சபை, பரிசுத்தமான சபை எடுத்துட்டு போகிற ஒரு செய்தி. அது என்னன்னா, தேவனுடைய பிரமாணம், தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி. இது என்ன, இந்த செய்தி என்ன? ஆஸ்திரம் வேதம் சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவராக பரிசுத்தவான்களுடைய பொறுப்பு இதில் விளங்கும் என்று கூறினார். 3ஆம் தூதனுடைய செய்தி. உலகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள் பிரமாணத்துக்கு எதிராக சட்டங்களை ஏற்று அதை எதிர்த்து 1,44,000 பேர் நிற்பார்கள். இது தப்பு, தேவனுடைய பிரமாணம் முக்கியம் என்பதை சொல்வார்கள். மனம் மாறி வருகிறவர்களை வர விடாமல் தடுப்பதற்கு எல்லா தந்திரத்தையும் வித்தையும் சாத்தான் செய்வான், வடதேசை ராஜா செய்வான். இப்ப செய்தி என்னது? வடக்கிலும் இருந்து கிழக்கிலும் இருந்து வர்ற செய்தி 3ஆம் தேவனுடைய செய்தி. The power of the third angel message is, இன்னைக்கு சொல்லிட்டு தானே இருக்கிறோம், ஒரு வல்லமே இல்லை. அன்னைக்கு இருக்கிற வல்லம் என்னன்னா, இந்த சபை பரிசுத்தமாக்கப்பட்டு முத்திரையை பெற்றவர்களால் அதை செய்யப்பட போகிறதுனால உலகத்தாலே அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை, கலங்கும். இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தானியேல் 11ஆம் அதிகாரம் சொல்லுங்க. வெளிப்படுத்தலோட படிக்கணும், தீர்க்க தரிசனாவினுடைய எழுத்துக்களோட படிக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு விளக்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்க கூட. இப்போ சீனரியை படிச்சுடுங்க. முதலாவது அமெரிக்கா வடதேச ராஜா. உலகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மிருகத்தினுடைய சொரூபத்தை உண்டாக்குகிறது, தேசத்தின் அதிகாரத்தை கொண்டு சபையினுடைய சட்டங்கள் ஏற்றப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது, உலகம் இணைந்து இருக்கிறது. அதை எதிர்த்து தேவனுடைய சபை, சுத்திகரிக்கப்பட்ட சபை 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிக்கிறது. அது களங்க பண்ணுகிறது. அநேகர் மனம் மாறி வர்றாங்க, அவங்களால தடுக்க முடியல. நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்பு மார்க்கத்துக்கு மரியாதை செலுத்த வேண்டும். உலகமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சனிக்கிழமை ஓய்வை தவிர்த்து விட வேண்டும். அதற்கு எதிராக ஒரு கூட்டம், உலகமே ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொண்டு சனிக்கிழமை ஓய்வை கைவிட்டுட்டு அப்படின்னு சொன்னா, இயேசு 2ஆம் முறையாக வர முடியாது. சாத்தானுடைய நோக்காதுதான். பூமியில இருக்கிற ஒருவன், ஒரே ஒரு மனிதன் ஆண்டவருக்காக 7ஆம் நாளை ஓய்வு நாளை கை கொள்கிறவனாக ஜீவனோடு இருந்தார். அவரை மீட்பதற்கு இயேசு வருவார். தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஆத்துமா இயேசுவினுடைய மரணத்தினால மீட்கப்படும் என்றால், அந்த ஒரு ஆத்துமாவுக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருப்பார் என்று சொல்லி. சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, உலகத்தையே அவமோசப்படுத்தணும், ஒருவன் இருக்கக்கூடாது, ஒரு ஆத்மா கூட இருக்கக்கூடாது. இயேசு 2ஆம் முறை வர முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை மாற்றி விட வேண்டும். ஆனா அது நடக்கல. கலங்குகிறான், திகைக்கிறான், முடியல.
முடியல. என்ன செய்யற அடுத்தது அப்படின்னு சொன்னா, தானியேலுடைய புத்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத்தண்டையில தன் அரண்மனை ஆகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் நிறைவடைவான். அதை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ சிங்காரமான பரிசுத்த பர்வத்தண்டையில் தன்னுடைய அரண்மனை ஆகிய கூடாரத்தை போடுவான். இந்த சிங்காரமான தேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதின்படி உமது கோபமும் உமது உக்கிரமும் உமது பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேம். பரிசுத்த ஸ்தலம்னா எருசலேம். இதை எதை செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள் வியாக்கியானம் செய்யும் பொழுது, இந்த வசனத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது, இந்த எருசலேமை சொல் வார்த்தையின்படி அப்படியே நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு எருசலேமை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நிஜம் அது இல்லை. வேதம் அப்படி சொல்லல. வேதம் சொல்கிறது, எருசலேமுக்கு உன் ஜனத்துக்கு மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டு அது 34 ஏரியோட முடிச்சு போச்சு. இனிமே பரிசுத்த நகரம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் வந்து நிஜமான அந்த எருசலேம் அல்ல. பூமியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அது இல்ல. அதுக்கு முடிச்சு போச்சு. யூதர்கள் இனி வந்து ஸ்பெஷல் பீப்புள் கிடையாது. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷ ஜனம் அல்ல. அவர்கள் நம்மை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். நம்மை போல கிறிஸ்துவ விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான். இங்க செய்தி வடதேச ராஜாவை கலங்க பண்ணின போது அவன் மறுபடியும் சிங்காரமான தேசத்துக்கு எருசலேமுக்கு வருகிறார். இந்த எருசலேம் என்ன? எருசலேம் என்ன? தீர்க்கதரிசனாவின் எழுத்துகளோடு கூட இந்த எருசலேம் என்ன அப்படின்னு நீங்க படிக்க பிரயாசப்பட்டா அது உலகத்தின் ஒரு அடையாளம். இந்த எருசலேம் 2 காரியத்தையும் ஒப்பிட்டு படிக்கலாம். அது தீர்க்கதரிசன அடிப்படையில எதற்கு பொருந்து வருது அதைத்தான் பார்க்கணும். ஒண்ணு வந்து தேவனுடைய சபை, ஆவிக்குரிய சபை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, உலகத்தினுடைய அழிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அழிவை அடையாளப்படுத்துகிறது எருசலேம். எருசலேமின் மீது நியாய தீர்ப்புகள் வருவதை பற்றிய இரட்சகரின் தீர்க்க தரிசனம் மற்றொரு நிறைவேற்றத்தை கொண்டிருக்க உள்ளது. அதில் அந்த பயங்கரமான பாலடைதல் இருந்தது. ஆனால் ஒரு மங்கலான நிழலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரத்தின் முடிவில் தேவனுடைய இரக்கத்தை நிராகரித்த அவரது சட்டத்தை மிதித்த ஒரு உலகத்தின் அழிவை நாம் காணலாம். அவன் நம்பிக்கையிலும் கலகத்திலும் கடினப்பட்டு தேவனுடைய பழிவாங்கும் தீர்ப்புகளை சகிக்க விரைகின்ற உலகத்தின் ஒரு அடையாளத்தை கிறிஸ்து எருசலேமிலே கண்டார். இப்ப நமக்கு பிக்சர் கிளியர் ஆகுது இல்லைங்களா? உலகத்துக்குள்ள நீங்க மேலவே படிச்சீங்கன்னா வடதேச ராஜ் அமெரிக்கா, அதற்கு பிறகு உலகம் முழுவதும் உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கு பிரயாசப்படுற ஒரு கூட்டம் எதிர்த்து இருக்கு. கலங்குகிறான், ஒன்னும் செய்ய முடியல. அதனால மறுபடியும் அவரை உலகத்துக்குள்ள வருது. எப்படி வருதுங்கிறதா முக்கியம். மறுபடியும் உலகத்தை ஒன்றிணைக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இப்ப உலகம் பிரிச்சு நிற்குது. ஒரு கூட்டம் ஞாயிறு ஓய்வை எதிர்த்து நிற்கிறது, ஒரு கூட்டம் தேவனுடைய பிரமாணமாகிய ஓய்வினால ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த நிலையில இருந்தா இயேசு கிறிஸ்து வந்து ஓய்வினாலே, 7ஆம் நாள் ஓய்வினாலே உண்மையாய் தொழுகிற பிள்ளைகளை மீட்கிறதுக்கு வந்துருவாரு. அப்ப துன்மார்க்கம் அழிஞ்சு போயிடும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, இந்த 7ஆம் நாளை ஓய்வை விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய நம்பிக்கை விட்டுட்டு வெளியே வரணும். இல்ல அப்படின்னா அவர்கள் இல்லாமல் போய்விட வேண்டும். இந்த 2ல ஒண்ணு நடந்தாதான் சாத்தானால இந்த பூமியில நிலைத்து இருக்க முடியும். இல்லன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானையும் அவனோட சேர்ந்தவங்களை அழிச்சிட்டு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது என்னது? சமுத்திரங்களுக்கு இடையிலான சிங்காரமான பர்வத தண்டையில தன் அரண்மனையாக கூடாரம், தொழுகை ஸ்தலம், அரண்மனை, அரசு அதிகாரம், அவரது அரண்மனை கூடாரங்கள், தொழுகைக்கான சபையினுடைய அதிகாரம். வடதேச ராஜ்ய அமெரிக்கா போப்பாண்டவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக உலகில் ஞாயிற்றுக்கிழமை புனிதத்தை, பரிசுத்தத்தை நிலைநாட்டியது. ஆனால்
மூன்றாம் தூதனின் செய்தியின் காரணமாக முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தும் வேலையை, போப்பாண்டவருக்கு மரியாதை சேர்த்தும் வேலையை வட திசை ராஜாவால் அடைய முடியும். அதனால மறுபடியும் உலகத்தை ஒன்றிணைக்க வேண்டிய வேலை இருக்கு. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6வது வாதையில் பார்க்கலாம். கடைசி 7 வாதைகள்ல 6வது வாதையை பார்க்கலாம். ஒன்றிணைக்க புறப்பட்டு போகிறதோ வேற ஒருவர் வந்து ஒன்றிணைக்கிறது பார்க்க முடியும். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும், அதாவது அஞ்ஞான ரோம், தேவனை விசுவாசிக்காதவர்கள், தேவன் இல்லை என்கிறவர்கள், மிருகத்தின் வாயிலும், போப்பு ரோம், போப்பு மார்க்கம், வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும், சொருப ராஜ்யம், புராட்டஸ்டன்ட் மார்க்கம் வாயிலும் இருந்து தவளைக்கா ஒப்பான 3 அசுத்த ஆவிகள், ஆவியின் மார்க்கம் புறப்பட்ட வர கண்டேன். இவங்க 3 சேர்ந்து உலகத்தை ஒன்றிணைச்சு ஒரு தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக காரியங்கள் எல்லாம் நிலைநாட்டினும் பார்த்தா ஒரு கூட்டம் ஆண்டவருடைய பிரமாணத்துக்காக நிற்குது, முடியல. புறப்பட்டு வருக கண்டேன் என்பதற்காக வந்தார்கள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் ராஜாக்களை சர்வை வல்லம் உள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. உலகத்தினுடைய சகலரும் இணைந்து ஆண்டவருடைய ஜனத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு, அவர்களை அழிப்பதற்கு புறப்பட்டு போகிறது. என்ன முடிவெடுக்காங்கன்னா, இவங்களால அவர்களை மனமாற்றலாம் செய்ய முடியாது. என்ன சட்டம் போட்டாலும் அவங்க நிற்பாங்க, அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க புறப்பட்டு போறாங்க. அவங்களால உலகத்தை ஒன்றிணைக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. உலகத்தை ஒன்று திரட்டி தேவனுடைய வார்த்தைக்கு உறுதுணையா நிற்கிற பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் ஏறிட முடிஞ்சிச்சுன்னா இல்ல. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். யார் இது? புறப்பட்டதுன்னு இருக்கும், இங்க சேர்த்தான் இருக்கும். வடதிசை ராஜா, ஒருங்கிணைந்த உலகம், ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய பிரமாணத்துக்கு உறுதுணையாக நிற்பதை சீர்குலைக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாங்க. முடிஞ்சிச்சுன்னா இல்ல, புறப்பட்டது. ஆனா யாரு போய் அதை செய்யறா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வர்றாரு. இவர்கள் உலகம் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணும். இதத்தான் சமுத்திரத்தில் இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத்தண்டையிலே தன் அரமனையாக கூடாரங்களை போடுவான் என்று தானியேல் சொல்லுகிறார். உலகத்தை ஒன்றி இணைத்து ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிரான யுத்தம். வடதிசை ராஜா அமெரிக்கா, வடதிசை ராஜா உலகம். இப்போ அந்த உலகத்தால ஒன்றிணைக்க முடியல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஒன்றிணைக்க முடியல. அதனால இன்னொருத்தன் பண்றான், அவன் வந்து ஒன்றிணைக்கிறான். அந்த வடதிசை ராஜா யார்? அந்த வடதிசை ராஜா யார்? நான் நேர தீர்க்கதரிசி இடத்துக்குள்ள போறேன். வஞ்சகத்தின் மாபெரும் நாடகத்தில் முடிசூட்டும் செயலாக சாத்தான் கிறிஸ்துவை உருவகப்படுத்துவார். சபையானது நீண்ட காலமாக இரட்சகரின் வருகை அவருடைய நம்பிக்கைகளின் முழு நிறைவாக பார்ப்பதாக கூறிக்கொள்ளுகிறது. இப்பொழுது கிறிஸ்து வந்துவிட்டார் என்று பெரிய வஞ்சகன் தோன்ற செய்வான். வெற்றியின் பூச்சல் காற்றில் ஒலிக்கிறது, கிறிஸ்து வந்து விட்டார், கிறிஸ்து வந்து விட்டார். ஐயா, சாத்தா வந்துடுறான் இயேசு கிறிஸ்து வேஷத்துல. அதத்தான் நீங்க 6வது வாதையில பாக்குறீங்க. அதத்தான் நீங்க தானியேல் 11ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க. கிறிஸ்து பூமியில் இருக்கும் போது அவர் அவருடைய சீஷரை ஆசீர்வதித்தது போல அவனுடைய கரங்களை அவன் உயர்த்தி ஜனங்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை அவன் உச்சரித்த போது ஜனங்கள் அவனுக்கு முன்பாக தொழுகையில் நெடுஞ்சான் கிடையாக இருந்தார்கள். மென்மையான இரக்கமுள்ள தொனியில் அவன் இரட்சகர் சொன்ன அதே காரியங்கள், கருணை உள்ள பரலோக சத்தியங்களில் சிலவற்றை முன்வைக்கிறான். அவன் ஜனங்களின்
நோய்களை குணமாக்குகிறான். பின்னர் கிறிஸ்துவின் தன்மையை அவனுடைய பாவனையை செய்ததில் இருந்து அவன் ஓவினாலை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியதாக கூறி அவன் ஆசீர்வதித்த நாளை பரிசுத்தப்படுத்தும்படி அனைவருக்கும் கட்டளையிடுகிறான். 7ஆம் நாளை பரிசுத்தமாக கடைபிடிப்பதில் விடாப்பிடியாக இருப்பவர்கள் ஒரு ஒளியோடும் சத்தியத்தோடும் அவர்களிடம் அனுப்பப்பட்ட அவனுடைய தூதர்களுக்கு செவி கொடுக்க மறுப்பதன் மூலம் அவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள் என்று அவன் அறிவிக்கிறான். இது வலுவான, கிட்டத்தட்ட மிகைப்படுத்தப்பட்ட மாயை. ஆனால் தேவனுடைய ஜவனம் தனிவாக வழிநடத்தப்பட மாட்டார்கள். எனக்கு அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளை அது ஒன்றும் பண்ண முடியல. வடதிசை ராஜால கலங்கியுமே நிற்கிறான். இவர்களை இணைத்து முழுமையான மரியாதையை போப்புக்கு கொடுக்கணும், சாத்தானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசப்படும். அவனால முடியல. அதனால சாத்தான் என்ன செய்யறானா, இயேசுவின் வேஷத்தை தரித்து வருகிறான், வந்து உலகத்தை ஒன்றிருக்கிறான். இந்த இடத்துல வடதிசை ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். ஒரே அங்கம் தான் அமெரிக்கா, உலகம். அந்த உலகத்தை இணைப்பதற்கு மீண்டும் ஒரு இணைப்பு செய்ய வேண்டியிருக்கு. அது சாத்தான். இன்னொரு குறிப்பிட வாசிக்கிறேன். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியேறும்போது இருள் பூமியில் வசிப்பவர்களை மூழ்கிறது. அந்த பயமுறுத்தும் நேரத்தில் நீதிமான்கள் ஒரு பரிசுத்த தேவனின் பார்வையில் ஒரு பரிந்து பேசுபவர் இல்லாமல் வாழ வேண்டும். அப்பொழுது சாத்தான் பூமியின் குடிகளை ஒரு பெரிய கடைசி துன்பத்துக்கு வலுக்கட்டாயமாக நுழைப்பான். கிறிஸ்துவ மண்டலம் முழுவதிலும் ஓவினாலானது சர்ச்சையின் சிறப்பு நோக்கமாக மாறியுள்ள நிலையில் மேலும் மதம் சார்ந்த மற்றும் மத சார்பற்ற அதிகாரிகள் இணைந்து ஞாயிறு ஆசரிப்பை செயல்படுத்தி இருப்பதால் ஒரு சிறுபான்மையினர் மக்கள் கோரிக்கைக்கு அடிபணிய விடாப்பிடியாக மறுப்பது அவர்களை உலகளாவிய வெளியேற்றத்தின் பொருளாக மாற்றும். சபையின் ஒரு ஸ்தாபனத்திற்கும் அரசின் சட்டத்திற்கும் எதிராக நிற்கும் ஒரு சிலரை சகித்துக் கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தப்படும். அதாவது சகல ஜாதிகளும் குழப்பத்திலும் அக்கிரமத்திலும் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அவர்கள் பாடுபடுவது நலமாயிருக்கும் என்று இந்த வாதம் முடிவானதாய் தோன்றும். மற்றும் இறுதியாக 4வது கட்டளையின் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துகிறவருக்கு எதிராக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். அவர்களை கடுமையான தண்டனைக்கு தகுதியானவர்கள் என்று கண்டனம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களை கொல்ல ஜனங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. நீங்க 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அவர்கள் மீண்டும் 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல் இருந்தார்கள். சாத்தான் வந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவங்கெல்லாம் கொன்னு தேவனுடைய நியாய பிரமாணத்தை கணம் பண்ணுகிறவர்களிடமிருந்து மனித சட்டங்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படும். அதே நேரத்தில் அவர்களுடைய அணிவிற்காக வெவ்வேறு தேசங்களில் ஒரு கிளர்ச்சி அங்கே இருக்கும். ஆணையில் குறிப்பிட்டப்பட்ட காலம் நெருங்க வெறுக்கப்பட்ட பிரிவை வேறறுக்க மக்கள் சதி செய்வார்கள். ஒரே இரவில் ஒரு தீர்க்கமான அடியை அடிப்பது என்று தீர்மானிக்கப்படும். பார்க்கும்போதுதான் கொல்ல விடுறது இல்லை. ஒரு டேட்டை குறிச்சு ஒரு டைமை குறிச்சு அடிச்சு அவ்வளவு கொண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? சாத்தான் தெரியும், ஒருத்தரை கொண்டா 10 வரை எழும்பிடுவான். பரிசுத்தமான ஒருத்தரை கொண்டா 10 வரை எழும்பிடுவான். அதனால இவங்களை ஒன்னொன்னாலாம் கொல்லக்கூடாதியா. ஒரே நேரத்துல ஒரே டைம்ல எங்க இருக்கான்னு பார்த்து எடுத்து வேற இருக்கு. இது கருத்து வேறுபாடு மற்றும் கண்டனத்தின் குரலை முற்றிலும் அமைதிப்படுத்தும். ஏன் சாத்தான் இவங்களை கொண்டுட்டா அவனுக்கு வெற்றிங்க. சும்மா அவன் செய்யல. வாசிக்கிற பாருங்க. கிறிஸ்துவின் உண்மை உள்ள சாட்சிகளின் இரத்தம் இந்த நேரத்தில் சிந்தப்பட்டார். அது இரத்த சாட்சிகளின் இரத்தத்தை போல தேவனுக்கு அறுவடை செய்ய விதைக்கப்பட்ட விதையாக இருக்காது. மற்றவர்களை சத்தியத்தை பற்றி நம்ப வைப்பதற்கு ஒரு சான்றாக அவருடைய விசுவாசம் இருக்காது. ஏனென்றால் தவறுக்காக வருந்தாத இருதயம் இரக்கத்தின் அலைகளை அவைகள் இனி ஒருபோதும் திரும்பாதபடி திருப்பி தாக்கினது. கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. நீதிமான்கள் இப்போது அவருடைய எதிரிகளுக்கு இரையாக விடப்பட்டார். அது இருளின் அதிபதிக்கு ஒரு வெற்றியாக இருக்கும். இன்னொரு குறிப்பு வாசிக்கிறேன். மீதமான சபை மிகுந்த சோதனையிலும் துன்பத்திலும் கொண்டு வரப்படும். தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்கள் வலுசற்பம் மற்றும் அவனுடைய சேனைகளின் கோபத்தை உணர்வார்கள். சாத்தான் உலகத்தை அவனுடைய குடிமக்களாக எண்ணுகிறான். விசுவாச துரோக சபையின் கட்டுப்பாட்டை பெற்றான். ஆனால் இங்கே அவனுடைய மேலாதிக்கத்தை எதிர்க்கும் சிறிய கூட்டம் உள்ளது. அவன் அவர்களை பூமியிலிருந்து அழிக்க முடிந்தார். அவனுடைய வெற்றி முழுமை அடையும். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்கள். உலகத்தை கூட்டி சேர்க்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக யுத்தம் செய். ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக யுத்தம்னா என்ன? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு யுத்தம் பண்ணுவார்கள்.
ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த ஆட்டுக்குட்டியாருக்கு எதிரான யுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி சவுலுடைய சரித்திரத்தை படிச்சோம்னா, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போகும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் கூட்டத்தை சேர்க்கிறாங்க. தானியேல் 11 அழகான அதிகாரங்க. வெளிப்படுத்தலோட படிக்கணுங்க, தீர்க்கதரிசன அவருடைய எழுத்துக்களோட படிக்கணுங்க. வடதேச ராஜா தெளிவா படிக்கலாங்க, என்ன நடக்குங்கிறத தெளிவா புரிச்சுக்கலாங்க. ஒரு ஆத்துமா அந்த நேரம் செத்து போனா, வாதின் காலத்துல விழுந்துட்டா, பரிசுத்தவான்களை அழிச்சிட்டாங்க, பரிசுத்தவான்கள் அழிக்கப்பட்டா வெற்றி சாத்தானுக்கா? ஒரு ஆத்துமா விழாதுங்க, என் இயேசு வந்து விடுவார், அவர் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுவார். வாசிக்கணும் பாருங்க, 7வது கலசத்தில் இருந்து ஊற்றப்படுவதை நாம் படிக்க வேண்டும். துன்மார்க்க சக்திகள் ஒரு போராட்டம் இல்லாமல் மோதலை விட்டு கொடுக்காது. ஆனால் அர்மகதோன் போரில் தேவனுக்கு ஒரு பங்கோடு. He will take the charge of the people. இங்க போங்க, பரலோகத்தில் யுத்தம் நடக்கும். சாத்தான் முன்னாடி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும், பரிசுத்த கூட்டம் ஆள் இல்லாம இருக்குங்க, தலைமை இல்லாம இருக்குங்க. என் இயேசு மிகாவராக தலைமை ஏற்றுப்பார். அப்படி போல இந்த பூமியில ஒரு காட்சி உண்டாக போகுது. என்ன காட்சி உண்டாக போனா, துன்மார்க்கர்கள் பரிசுத்தவான்களை கொல்வதற்கு வருகிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு பூமியில ஒரு தலைமை இல்லை. இயேசு வானத்தில் தோன்றி அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்ளுவார். அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள். அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதுல வாஸ்து விரைவாக முடிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். வெற்றி கூச்சலோடு சாத்தானுடைய கூட்டம், ஏளனத்தோடு சபித்தலோடு துன்மார்க்க மனிதர்களின் கூட்டங்கள் தங்கள் இறையின் மீது, பரிசுத்தவான்கள் மீது விரைந்து செல்ல போகின்றன. அப்போதுதான் இருவின் இருள் காட்டிலும் ஆழமான அடர்த்தியான ஒரு கருணை பூமியின் மீது விழுகிறது. பின்னர் ஒரு வானவில் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து மகிமையோடு பிரகாசித்து வானங்கள் அளவு பரவி ஜொலிக்கின்ற ஒவ்வொரு குழுவையும் வட்டமிடுவதாக தெரிகிறது. பூமி முழுசு இருட்டு, ஒரு வெளிச்சம் வந்த அப்படியே தேவனுடைய பிள்ளைகளை சுத்தி வெளிச்சமாக இருக்குது. கோபமடைந்த மக்கள் கூட்டம் திடீரென்று நிறுத்தப்பட்டார்கள். அவருடைய ஏளனமான சத்தங்கள் வலிமை இழக்கிறது. அவர்களின் கொலைகார ஆத்திரத்தின் பொருள்கள் மறக்கப்பட்டது. பயங்கரமான முன்னறிப்புகளுடன் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் சின்னத்தை உற்று பார்க்கிறார்கள். அவர்கள் வல்லமை மிக்க பிரகாசத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஏங்குகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கான்ட்ரோவர்சி கம்ஸ் டு an end. தான் தானியேல் 11வது அதிகாரம் சொல்லுகிறது. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் செய்வார், ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். பயமே இல்லை, கலங்கவே வேண்டியது இல்லை. மாபெரும் சாட்சி முடிவுக்கு வருகிறது. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேரை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களின் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தினர் வீட்டிருக்கிறவருடைய முகத்திலும் ஆட்டுக்குட்டியானவர் கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? ஒத்தாசை இல்லாமல் அவன் முடிவடைவான். ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். தானியேல் 11வது அதிகாரத்தை வெளிப்படுத்தலோட படிக்கணும். படிச்ச ஆச்சரியமான உண்மைகள் அங்க பார்க்க முடியும். ஆண்டவருடைய சபைக்கு முன்னதாக நியாய தீர்ப்பு முடிகிறத பார்க்க முடிகிறது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு சமுத்திர சபையில நியாய தீர்ப்பு முடிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் போதனைகள் கிடையாது, சொல்றது இல்ல. இன்னைக்கு முடிச்சிடலாம், ஆயத்தமா இருக்கணும். 11வது அதிகாரம் அழகான உண்மைகளை சொல்லுகிறது, அழகான உண்மைகளை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, வெற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் தெளிவாக இருக்கு. அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, நமக்கு முன்னதாக கிருபையின் காலம். நியாயராசி சட்டத்துல எதிர்நோக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு முந்தி நியாயத்திற்கு முடிஞ்சிருது சபைக்கு. அதற்கு முந்தி கிருபையின் காலம் முடிச்சிருது. அதற்கு முந்தி தேவனுடைய ஜனம் முத்திரிடப்பட்டு விடுகிறார்.
அந்த முத்திரையை பெறாதவர்கள் நீக்கிற சம்பவம் தான் நியாயராசிப்பு சட்டத்தின் மூலமா நடக்க போகுது. நியாயராசிப்பு சட்டத்தின் மூலம் உங்களுக்கு சோதனை என்பது நீங்கள் பரிசுத்தமான துன்மார்க்கான சோதனை இல்லை, துன்மார்க்கனை நீக்குகிற சோதனை. அன்றோட சபை பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஐ எம் பிளஸட் பர்சன். எங்க அம்மா ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்பதனால நான் இங்க இருந்திருப்பான்னு தெரியல இல்லைங்களா. நான் செவன்த் டே அட்வென்டிஸ்டாய் பிறந்து வளர்ந்ததுக்காக தேவனை சோஸ்தரிக்கிறேன். இந்த மகத்துவமான உண்மைகளை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை சபையில நிலைநிற்க வைத்திருப்பதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளைகளை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை தேவனுடைய சபை, 7ஆம் நாள் அட்வென்ட் சபை கர்த்தருடைய பார்வையில் அவருடைய கருவிழி போல இதை சுத்தப்படுத்துவார், இதை பரிசுத்தப்படுத்துவார். இந்த சபை உலகத்தை எதிர்த்து நிற்க போகிறது. உலகம் கலங்க போகிறது. உலகம் இந்த சபைக்கு எதிராக, இந்த உண்மையான ஜனத்திற்கு எதிராக ஒன்றிணைய போகிறது. என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டு சர்ச்சையை முடிவு கொண்டு வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை மீட்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வெளிப்பாடுக்காக நன்றி ஆண்டவரே. இதை ஒரு சத்தியமாக, ஒரு ஞான வெளிப்பாடாக மாத்திரம் பார்த்து விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். எங்களுடைய பாவங்களை கண்டு கொண்டு உணர்ந்து வெளியே வருவதற்கு ஏதுவாக எங்கள் இருதயங்களை ஏவும்படியாக என்னுடைய சமூகத்தில் வேண்டிக் கொடுத்தேன். அன்பு தகப்பனே, நாட்கள் சமீபித்து இருக்கிறது. அதற்கு முன்பாக எங்களுடைய சமூகத்தில் ஒப்புப்படுத்து ஒப்புரவாக்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை ஏவும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு மீது பரமபிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.